ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான கடலை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கடலை பக்கோடா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங்கில் டீ காஃபி குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு மொறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதே கடலை பக்கோடா பேக்கரியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரியே வருங்க. ஸோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா செம்மையாக வரும். இப்போ வாங்க ரொம்ப கிறிஸ்பியான கடலை பக்கோடா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட கடலை எடுத்திருக்கேங்க. ஸோ இது வறுக்காத கடலை, பச்சை கடலை. இதில் மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலரும் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கடலை பக்கோடாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம ஊற்றின எண்ணெய், அந்த கடலை, மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகணுங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக அப்படியே பெசர்ன மாதிரி இருக்கணும். இப்போது கடலை லைட்டாக அந்த மசாலாவோட ஒட்டிகிட்டு இருக்கணுங்க. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தோலோடு தட்டி போட்டுக்கலாங்க. இந்த மசாலாக்களை கூட இந்த பூண்டோட வாசனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கடலை மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு பீஸு கடலையை போட்டு பாருங்கள். நல்லா சூடு வந்துருச்சு அப்படின்னா மேலே எலும்பி வரும். இப்போ கடலையை இந்த மாதிரி கொத்தாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரண்டியை வச்சு அப்படியே நல்லா பிரித்து விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கடலை ஒன்றா வராமல் தனித்தனி கடலையாக நமக்கு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடலையாக போடுவாங்க. அதே போல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் விடிய போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா 1/4 கிலோ கடலையில் உங்களுக்கு 500க்கு மேலே இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொத்தாக போட்டுட்டு இந்த மாதிரி வேகிறதுக்குள்ளே பிரித்து விட்டீங்க அப்படின்னா கடலை நல்லா தனித்தனியாக ஒத்தையாக கிடைக்குங்க. இப்போது இந்த கடலை ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வேகட்டுங்க. இப்போ கடலை எடுத்து பார்க்கும்போது சூடாக இருக்கும்போது அப்படியே பதத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த கடலை ஆறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போட்ட கடலை பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம மீதம் இருக்கிற கடலையும் பொறுமையாக எண்ணெயில் போட்டு பொரித்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா கடலை பக்கோடாவையும் நல்லா பொரித்து எடுத்து வச்சாச்சு. இந்த கடலை பக்கோடாவுக்கு மேலே நல்லா அழகு கொடுக்கறதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் நல்லா பொரித்து மேலே போட்டுக்கலாங்க. ஃபைனலாக கருவேப்பிலையும் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்றைக்கி ஒரு அட்டகாசமான கிறிஸ்பியான கடலை பக்கோடா செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. அதுவும் 10 மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு செம்மையாக இருக்குங்க. பசங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தட்டே காலி பண்ணிடுவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கடலை பக்கோடா நல்லா அந்த பூண்டு வாசம் கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.